வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இது நம்மளோட ஜீரோ டு ஹீரோ ஆப்டிடியூட் சீரீஸோட தேர்ட் எபிசோட். ரைட், இந்த எபிசோட்ல நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக்ல போகிறோம். ரைட், ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசிக்கான ஒரு டாபிக். ஸோ டேரக்டாக வீடியோக்குள்ள என்ட்ராகலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சம் பேசிக் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த 2 எபிசோட பார்க்காதவங்க அதை ஒரு தடவை பார்த்துருங்க. அதுல இருந்து தான் இது கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். அதில் சொன்னதெல்லாம் இதில் இங்கே கொஞ்சம் தேவைப்படும். அதனால அதை ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகேவா, டேரக்டாக போகலாமா? ஸோ டாபிக் நேம் போட்டுக்கோங்க, சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல். ரைட், சிம்பிளிஃபிகேஷன்ல நமக்கு என்ன தெரியணும்? ஸோ பேசிக்கா நமக்கு சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக் ரூல் தெரியணும். உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ரூல் தெரியும், எல்லாருமே அந்த ரூலை கேள்விப்பட்டிருப்பீங்க. தி சேம் ரூல், வி பாட் மாஸ். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரூல். இந்த ரூல் படி மட்டும்தான் நீங்க சிம்பிளிஃபிகேஷனை சால்வ் பண்ணணும். ரைட், வி பாட் மாஸ் நீங்க ஆக்சுவலா பாட் மாஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட், ஸோ வி பாட் மாஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நான் இதை டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பாட் மாஸ் பேஸ் பண்ண சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் பார்க்கணும். அது பேஸ் பண்ண சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கணும். ரைட்டா, தென் சட்ஸ் பார்க்கணும். ரைட்டா, தென் அல்ஜீப்ரா பார்க்கணும். ஓகேவா, தென் ஃபைனலா ஏபிஜிபி பார்க்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆக்சுவலா சிம்பிளிஃபிகேஷன். இந்த ஏபிஜிபிங்கிறது நம்பர் சீரீஸ்ல வந்துடும். ஆனால் அது ஒன் டைப் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் தான். நம்பர் சீரீஸ் வந்துடும். இப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன். இது எல்லாத்தையுமே முடிக்கணும். ஸோ இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்கான பாட் மாஸ் நீங்க முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டாபிக். ரைட்டா, ஆனா இங்க என்ன தேவை அப்படின்னா, நல்ல கான்சென்ட்ரேஷனும் ஃபாஸ்ட் சால்விங்கான ப்ராக்டிஸும் வேணும். இப்போ ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணணும். ஏன்னா இங்கே டைம் எடுத்துக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். நீங்கள் பாட்டுக்கு மெதுவாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மெதுவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும், எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யும்போது வேகமாக செய்ய கற்றுக்கணும். அன்வான்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதெல்லாம் வரும். சரியா? ரைட், ஸோ நம்ம டைரக்டாக கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஸோ வி பாட் மாஸ். வினா என்ன? ஸ்டார்டிங் வித் வி, வெண்குளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், வெண்குளம் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா பார். ஒரு நம்பருக்கு மேல பார் இருந்தது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை தான் சால்வ் பண்ணணும். பாட் மாஸ் எதை சார் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஆர்டர் ஆஃப் சால்விங் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா, என்ன ஆர்டர்ல நீங்க சால்வ் பண்ணணும் அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வெண்குளமா சால்வ் பண்ணணும். வெண்குளம்னா என்ன? இப்போ 1 + 2 - 3 இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த 1 + 2க்கு பார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரைட், அப்ப பார் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த பாரை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் ஆப்ரேஷன்ஸ்குள்ள போகணும். ஓகேவா, பாரை தான் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு நம்பர் இப்போ 1 + 2 - 3 இருக்கு. இப்போ இந்த 1 + 2க்கு மேல பார் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதை நீங்க செப்பரேட்டா கன்சிடர் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இதை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிமைனிங் சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். ரைட்டா, shall we go to next? பி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பி வந்து பிராக்கெட். பிராக்கெட்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட், கர்லி பிரேஸ், சர்க்குலர் பிராக்கெட், எப்படி வேணா இருக்கலாம். ரைட்டா, பிராக்கெட் இருந்துச்சுன்னா எப்பயுமே இன்னர் பிராக்கெட்ல இருந்து, ஓகேவா, இன்னர் பிராக்கெட்ல இருந்து அவுட்டர் பிராக்கெட்டுக்கு வரணும். அப்படிதான் வெளியே வரணும். வெளியே இருந்து உள்ள போக நினைக்காதீங்க. அது சம்டைம்ஸ் அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும், டிஃபிகல்ட்டும் ஆக்கிடும். ஓகே, அதனால உள்ள சால்வ் பண்ணி வெளியே வாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு இப்போ ஒரு கண்டினியூஸ் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா மேக்சிமம் ரைட்ல ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்டுக்கு போற மாதிரி பாருங்க. ரைட் டு லெஃப்ட் அப்ரோச் தான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு கரெக்டான அப்ரோச். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்க உங்களோட ரைட்ல, அதாவது இங்க ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்னா சால்வ் பண்ணிக்கிட்டே வந்து லெஃப்ட்ல முடிங்க. எப்பயுமே ரிவர்ஸ் அப்ரோச் பண்ணாதீங்க, அது டேஞ்சர். ரைட், அது உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட்டா, எப்பயுமே ரைட் டு லெஃப்ட் அப்ரோச் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்தது இப்போ பார் தெரிஞ்சிருச்சு. பிராக்கெட் எப்பயுமே உள்ள இருக்கிற பிராக்கெட்ல இருந்து, இன்னர் பிராக்கெட்ல இருந்து வெளியே வந்து அவுட்டர் பிராக்கெட்ல முடிக்கணும். ஓகேவா, தென் ஆஃப். உங்க சம்ல ஃபர்ஸ்ட் நீங்க வெண்குளம் இருக்கான்னு பாக்குறீங்க, இருந்தாலும் சால்வ் பண்றீங்க. அடுத்து பிராக்கெட் இருக்கான்னு பாக்குறீங்க, சால்வ் பண்றீங்க. ஆஃபோட டைரக்ட் மீனிங்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். ஆஃப்னா என்ன? மல்டிப்ளிகேஷன், அவ்வளவுதான். ஆனா மல்டிப்ளிகேஷன் அவங்க டைரக்டா கொடுக்காம ஆஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 1/2 ஆஃப் 3 + 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 3 + 4 கூட்டிடக்கூடாது, தப்பு. அப்போ 1/2 ஆஃப் 3 + 4 அப்படின்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1/2 ஆஃப் 3 தான் சால்வ் பண்ணணும். ஆஃப்ன்றதை நீங்க டைரக்டா மல்டிப்ளைன் ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம். சொல்றது புரியுதா? ரைட், சொல்றது புரியுதா? அப்ப ஆஃப் தான் அடுத்து சால்வ் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், தெரியாதா இருக்கலாம். எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, தென் டி, இதுதான் நம்மளோட பேசிக் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன், டிவிஷன்.
வகுத்தல். அப்ப கண்டினியூஸ் நம்பர்ஸ் இருக்கும்போது டிவைடு இருந்துச்சுன்னா டிவைடுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அதாவது நமக்கு தெரிஞ்ச ஆபரேஷன்ஸ் என்னன்னா பிளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவைடு. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க டிவைட சால்வ் பண்ணணும். ரைட்டா? தென் M stands for மல்டிப்ளிகேஷன், பெருக்குதல். ரைட்டா? பெருக்கல். டிவைடுக்கு அப்புறம் நீங்க மல்டிப்ளை பார்க்கணும். தென் A stands for addition, ஆட் பண்ணணும். தென் S stands for சப்ராக்ஷன், மைனஸ். ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் சால்விங். ரைட்? இந்த ஆர்டர்ல மட்டுமே நீங்க சிம்பிளிஃபிகேஷனை சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதுல ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. நான் என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்றேன். பேசிக்கா நான் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே ரைட் டு லெஃப்ட் அப்ரோச் தானே சொன்னேன். இப்போ ஒரு இடத்துல டிவிஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 1000 டிவைடட் பை 100 டிவைடட் பை 10 ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1000 by 100 by 10. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரலாம்? எனி ஆன்சர்ஸ்? உங்களுக்கு என்ன தோணுதோ அது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? இப்ப 10 வருதா? 10 ஆன்சரா சொல்லலாமா அல்லது 1 ஆன்சரா சொல்லலாமா? 10 ஆன்சரா சொல்றதா 1 ஆன்சரா சொல்றதா? எது ஆன்சர்? சோ இப்போ நீங்க வந்து இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 by 10 எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ 0 0 கேன்சல் ஆகும். இந்த ஆன்சர் 10 வரும். தென் 1000 by 10 எழுதுவீங்க. 10 எழுதுவீங்க. ஸோ இது கேன்சல் ஆயிரும். 100 வரலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இல்ல நீங்க ரைட்ல இருந்து போனீங்க அப்படின்னா 1000 by 100 போடுவீங்க. ரெண்டு கேன்சல் ஆயிட்டு 10 ஆகும். ஸோ இது ரெண்டுக்கு ஆன்சர் 10 ஆயிரும். ஸோ 10 by 10 1 வரும். இப்போ இது ரெண்டுல எது கரெக்டான ஆன்சர்? அடுத்த கொஸ்டின் தானே. எப்பயுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டிவைட் பண்ணும்போது, ஓகேவா, டிவைட் பண்ணும்போது லெஃப்ட்ல இருந்து சால்வ் பண்ணிக்கிட்டே போய் ரைட்ல முடிங்க. நான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு என்ன சொன்னேன்? ரைட்ல இருந்து லெஃப்ட் செய்யுங்கன்னு சொன்னா டிவைட் இருக்கும்போது மட்டும், அதாவது கண்டினியூஸ் டிவைட்ஸ் இருக்கும்போது மட்டும், கண்டினியூஸ் டிவைட்ஸ் இருக்கும்போது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரைட்ல, அதாவது லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி கடைசி நம்பர்ல கொண்டு போய் முடிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி கடைசியில கொண்டு போய் முடிங்க. அதுதான் டிவைடுக்கான கரெக்டான ப்ராசஸ். கண்டினியூஸ் டிவைட்ஸ் இருக்கும்போது லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா செஞ்சு ரைட்ல போய் முடிக்கணும். நார்மலா ஒரு சிம்பிளிஃபிகேஷனை ரைட்ல ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்ல கொண்டு போய் முடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ நான் சொல்ல வேண்டியதுல என்னென்ன, பாட்மாஸ் ரூல் தான் பேஸ். வி பாட்மாஸ். ஸோ வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெண்குலம். வெண்குலம்னா பார். பார் இருந்துன்னா பாரை தான் முதல்ல செய்யணும். அதுக்கப்புறம் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஆப்ரேஷன்ஸ், பிராக்கெட்டுக்குள்ள வேற ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர்ல தான் செய்யணும். டிவைடு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல மட்டும் தான் செய்யணும். அதே மாதிரி ஆஃப் இருந்துச்சுன்னா ஆஃப் ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டு தான் மற்றதை பார்க்கணும். ஓகேவா? ரைட்? சிம்பிளிஃபிகேஷன்ல உங்களுக்கு தேவையான பேசிக் இதுதான். ரைட்? ஸோ சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சம். ரொம்ப சிம்பிளான ஒரு சம். ரைட்? என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? கொஸ்டினை கவனிங்க. 5 1/2 plus 3/4 of 8/9. இதான் இங்கிலீஷ் வெர்ஷன். ரைட்டா? இன்னும் இருக்குல்லையா, அது வந்து ஆஃப்னு மாறும். ஸோ இதை சால்வ் பண்ணுங்கன்றாங்க. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நமக்கு தெரிஞ்ச ஒரே ரூல் என்ன? பாட்மாஸ் ரூல். ஸோ பாட்மாஸ் ரூல் படி நான் ஆஃபை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுவோமா? இப்போ 5 1/2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு. ஸோ ஃப்ராக்ஷனா எழுதுங்க. ஃப்ராக்ஷனா எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? 5 இங்கே மல்டிப்ளை இங்கே ஆட் ஆகும். ஸோ 11 நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். கடகடன் அப்படியே சால்வ் பண்ண போறோம். ரைட்டா? 11/2 பிளஸ் இங்க 3/4 அப்படியே வச்சுக்கோங்க. ஆஃப் 8/9. இது அப்படியே தான் இருக்கும். ஆஃப்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோம்? நம்ம மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனா மாறிடும். அப்போ மல்டிப்ளிகேஷனா மாறுச்சுன்னா இந்த இடத்துல நான் டைரக்டா மல்டிப்ளைன்னு எழுதுறேன். மல்டிப்ளைன்னு எழுதுனா 4 2s are 8, 3 3s are 9. அப்போ எனக்கு என்ன வருது? 11/2 பிளஸ் 2/3ன்னு வருது. இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். இப்போ உதாரணத்துக்கு இது 2 3 இருக்கு இல்லையா? ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 6. 3 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 33 பிளஸ் 4 37/6ன்னு வருது. 37/6ன்னு வருது. இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்து செய்யறோம். அவ்வளவுதான். 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 6. நான் அதுக்கு பதிலாக டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்டா? நீங்க எல்சிஎம் எடுத்து கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க தேவையில்லை. 3 2s are 6, 11 into 3 33, 2 into 2 4. ஸோ 37/6ன்னு வந்துருச்சு. ஆப்ஷன்ஸை கவனிங்க. ஆப்ஷன்ஸ்ல இங்க ஒரு இடத்துல தான் டினாமினேட்டர்ல 6 இருக்கு. ஸோ 6 1/6 நம்மளோட ஆன்சர். இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன? 6 1/6.
6 6 ஆர் 36 பிளஸ் 1 37 ஆயிருமா? ஸோ இந்த இடத்துல 37/6க்கு பதிலாக 6 1/6 கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளிஃபிகேஷன், ரைட்? இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம், ரைட்டா? இதோட ஹை எண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. அதையும் 1 by 1 சால்வ் பண்ண போறோம். இப்போ நான் சொன்ன பேஸ் புரிஞ்சுல ஜஸ்ட் நம்பர்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கன்வெர்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், எல்லா சமயம் சால்வ் பண்ணிடலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க பாப்போம் எல்லாரும். ஸோ உங்களுக்கான டைம் வந்து 2 minutes, ரைட்? 2 நிமிஷம் இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. இப்போ எல்லாருமே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போறீங்க. 4/3 plus 3/2 minus 5/3 divide 30/12 minus 12/9 into minus 27/16. இது எல்லாம் சால்வ் பண்ணி எங்கேயுமே பிராக்கெட் இல்ல, பிராக்கெட் இல்ல, ஆஃப் இல்ல, வெண்குலம் இல்ல, எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஆப்ரேஷன்ஸ்ல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் முதல்ல பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிமைனிங்ஸ் சால்வ் பண்ணணுமா? செய்வோமா? கவனிங்க, முடிச்சிடலாம். இந்த ஒரு சம் நான் சொல்றேன், அடுத்த சம் நீங்க செய்யுங்க. ரைட், அப்படியே கீழே இறக்கி நான் இங்க உங்களுக்கு புரியுறதுக்காக இங்க எழுதுறேன். 4/3 அப்படியே வச்சுக்கோங்க, பிளஸ் 3/2 மைனஸ் 5/3 வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்ன விஷயத்த புரிஞ்சுக்கணும்? இப்ப 5/3 டிவைட் ஆஃப் 30/12 இருக்கு, ஓகேவா? ரெண்டு ஃபிராக்ஷன்ஸுக்கு நடுவுல, நல்லா ரூலை புரிஞ்சுங்க, ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ்க்கு நடுவுல டிவைடு வந்தா, ரெண்டு பின்னங்களுக்கு நடுவுல டிவைடு வந்தா பின்னத்தை அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட மல்டிப்ளையா மாத்தி ரெண்டாவது பின்னத்தை தலையில எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். பின்னத்தை அப்படியே எழுதி டிவைட மல்டிப்ளையா மாத்திக்கலாம். எப்போ மல்டிப்ளையா மாத்தலாம்? ரெண்டாவது பின்னத்தை இன்வெர்ஸ் பண்ணா மாத்திக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் மாத்தி எழுதுறேன், 5/3 into 12/30, ஓகே, மைனஸ் 12/9 அப்படியே இருக்கும், இன்ட்டு மைனஸ் 27/16 அப்படியே இருக்கும். இப்போ நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும், ரைட்டா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? அந்த டிவைட மல்டிப்ளையா மாத்தணும்ல, இதை தான் ஃபர்ஸ்ட் செய்யறேன். ஸோ இது 6 டைம்ஸ்னு கேன்சல் ஆகுது, இது 4 டைம்ஸ்னு கேன்சல் ஆகுது, ரைட்டா? அதே மாதிரி இதை 2னும் இதை 3னும் நான் எழுதிடலாம், முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா இது வந்து -3, இது 4 டைம்ஸ், சாரி, இது வந்து நீங்க 3ல கேன்சல் பண்ணலாமா? இதில் கேன்சல் பண்ணலாம். 4ல கேன்சல் பண்ணீங்கன்னா 3, இங்கே 4 எழுதிட்டேன்னா நான் செஞ்சது புரிஞ்சா? இந்த 5 30 அடிச்சு கொடுத்துருக்கேன், 3 12 அடிச்சு கொடுத்துருக்கேன், அதே மாதிரி 12 16 அடிச்சு கொடுத்துருக்கேன், 9 27 அடிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றும் செய்ய முடியாது. 4/3 அப்படியே வச்சுக்கோங்க, பிளஸ் 3/2 மைனஸ் இங்க என்ன இருக்கு மீதி? இந்த 2 மட்டும் தான் இருக்கு, இந்த 3 இருக்கு, ஸோ 2/3, ஓகே. அடுத்து இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் 9/4. அவ்வளவுதான், சால்வ் பண்ண வேண்டியதான். நீங்க இதை ஒவ்வொன்றா கூட்டி சால்வ் பண்ணாலும் சரிதான், இல்ல காமனா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணாலும் சரிதான். இப்போ இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ காமன் எல்சிஎமா 12 எடுத்துக்கலாமா? ஏன்னா 3 2 4 இதுக்கு நீங்க எல்டிவிஷன் போட்டீங்கன்னா 2 போடுங்க, 3 1 2, ஸோ 3 2s are 6, 6 2s are 12 போட்டாச்சா? 4 12 மாத்த என்ன பண்ணும்? கவனிங்க, வரிசையா செய்வோம், வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த கணக்குல இங்க 3 இருக்கு, 3 12 மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்கேயும் 4ஆல மல்டிப்ளை பண்ணணும், ரைட்டா? ஸோ ஒவ்வொன்றா இதே மாதிரி செஞ்சோன்னா என்ன கிடைக்கும்? 16 பிளஸ் இங்க இன்ட்டு 6 பண்ணணும், இப்போ இங்க இன்ட்டு 6 பண்ணா 18 மைனஸ் இங்க இன்ட்டு 4 பண்ணணும், இப்போ இங்க இன்ட்டு 4 பண்ணா 8 பிளஸ் இங்க இன்ட்டு 3 பண்ணணும், இப்போ இங்க இன்ட்டு 3 பண்ணா 27, ஓகேவா? ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணா ஆன்சர். இப்போ நீங்க வரிசையா கூட்டி கழிக்கிறது உங்க விருப்பம் தான், எப்படி வேணா பண்ணலாம். நீங்க கூட்டிட்டு அதுக்கப்புறம் கழிச்சாலும் சரிதான், இல்ல கழிச்சிட்டு கூட்டினாலும் சரிதான், எப்படி வேணா பண்ணுங்க, யூ வில் கெட் தி ஆன்சர், ரைட்டா? இப்போ இது ரெண்டையும் நம்ம கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. 18 மைனஸ் 8 எவ்வளவு வரும்? 10. மீதி எல்லாம் கூட்டுங்க. 10 16 26, 26 பிளஸ் 47னா, சாரி 26 பிளஸ் 27, 26 பிளஸ் 27 எவ்வளவு வரும்? 53/12. அவ்வளவுதான் ஆன்சர், ரைட்டா? நான் ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. ஸோ 53/12 நம்மளோட ஆன்சர். இங்க நீங்க இதை வேற மாதிரி கூட அப்ரோச் பண்ணி செய்யலாம். ஃபைனலா இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்க கரெக்ட், அவ்வளவுதான், ரைட்டா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க, ஓகேவா? ரைட், நான் இன்னமும் மெதுவாக இதை நடத்த ஆரம்பிச்சேன்னா என்னால் இன்னைக்குள்ள முடிக்க முடியாது. ஸோ வி நீட் டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். நீங்கள் வந்து வீடியோவை ரெக்கார்டடாக தான் பார்க்குறீங்க. ஸோ பாஸ் பண்ணி மெதுவாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நம்பிக்கையை சால்வ் பண்ணுங்க, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதை சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதை சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் இந்த 52 கொடுத்துருக்கேன் நான், கொஸ்டின்லேயே இருக்கு. 52 தான் வருதான்னு பாருங்க. ஈஸியான சம், வெரி 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 ஈஸியஸ்ட் சம். ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க.
ஃபாஸ்ட் ஒரு நிமிஷம் தான் அந்த சம்முக்கு, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ கரெக்டா நான் எடுத்துட்டு நான் கையில மொபைல் வச்சிருக்கேன், மொபைல்ல ஓடிட்டு தான் இருக்கு. ஒரு நிமிஷத்துல நீங்க சால்வ் பண்ணணும். நான் ஒரு நிமிஷம் ஆனதுன்னு சொல்லுவேன். அடுத்து வந்து நான் இதுல டிஸ்பிளேலயே வந்து கிளாக் வர மாதிரி வைக்கணும். ஸோ அதை ட்ரை பண்ணி நான் வச்சிடறேன். மேக்ஸ் சால்வ் பண்ணும்போதெல்லாம் கிளாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சால்வ் பண்ணிட்டீங்களா? சால்வ் பண்ணியாச்சா? சால்வ் பண்ணீங்களா? 52 வந்துச்சா? எப்படி செய்யலாம் இப்ப கவனிங்க. இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. பிராக்கெட்டை தனித்தனியா சால்வ் பண்ணணும். வெளியெல்லாம் பிராக்கெட் இல்ல, ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் இந்த 8 × 2 நீங்க 16 மாத்திக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. பிளஸ் இப்ப இந்த கர்லி பிரேஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 6 × 3 எவ்வளவு? 18 மைனஸ் 10/5. 10/5 எவ்வளவு வரும்? 2. கர்லி பிரேஸ் க்ளோஸ், பெரிய பிராக்கெட் க்ளோஸ். இப்போ 20 அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் இதுக்குள்ள 16 உள்ள என்ன ஆகும்? இந்த கர்லி பிரேஸை சால்வ் பண்ணணும். 16 16 32. 20 + 32 52. ஈஸியான சம். நீங்க வேகமா செஞ்சீங்கன்னா 10 செகண்ட்ல ஆன்சர் வரும். நீங்க கரெக்டா அரித்மெட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் போகுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், இதை சால்வ் பண்ணுங்க. அகைன் 1 minute. 1 minute சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் சால்வ் பண்ணுங்க. ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம். எஸ், 1 minute சால்வ் பண்ணிடலாமா? கடன் சால்வ் பண்ணுங்க. இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, ஒரு கர்லி பிரேஸ் இருக்கு. கவனமா சால்வ் பண்ணணும். ரைட். ஸோ இது எல்லாத்தையும் கவனிங்க. நான் அப்படியே எடுத்து கீழே எழுதுறேன். சால்வ் பண்ணிருக்கணும். இந்நேரம் ஆன்சர் போட்டிருக்கணும். என்ன வருது? 123, 107, 113, 103 பிளஸ் 8/2 பிளஸ் கர்லி பிரேஸ் 3 × 2 மைனஸ் 6/2. ரைட். ஸோ இங்க கவனிங்க, 100 அப்படியே வச்சுக்கோங்க. இங்க 8/2 இருக்கு. ஸோ இதை நான் அப்படி எழுதிக்கிறேன் எனக்கு புரிதலுக்காக. பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருக்கு, இதை சால்வ் பண்ணேன். -6/2. இப்ப கவனிச்சிங்கன்னா எதை நான் ஃபர்ஸ்ட் செய்யணும்? 6ஐயும் கழிச்சா 0/2ன்னு எழுதுறதா, இல்ல 2ஐயும் டிவைட் பண்ணி அதை கழிக்கிறதா? இவ்வளவுதான் எனக்கு தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா முடிஞ்சு. இப்ப எப்படி செய்யலாம்? 6ஐயும் கழிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் டிவைட் தான் பண்ணணும். அப்ப 6/2 எவ்வளவு? 3. ஸோ 6 - 3ன்னு ஆயிரும். இங்க 8/2 4ன்னு ஆயிரும். இப்போ 100 + 4 + 6 - 3 எவ்வளவு? 3. மொத்தமா கூட்டினா 107. ஆன்சர் அவ்வளவுதான், முடிஞ்சு. போட்டுடலாமா? இப்ப இத நான் வந்து 10 செகண்ட்ல செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்துல அது வராது. கொஞ்சம் கவனமா செய்யுங்க. நான் ஃபாஸ்டா சொன்னாலும் நீங்க அந்த ஃபாஸ்ட்டுக்கு வருவீங்க. நானும் மெதுவா ஒண்ணுனா சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்க வரமாட்டீங்க. ரைட்டா? இப்ப இந்த இடத்துல இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அது எனக்கு மண்டையில பிக்ஸ் ஆகணும். அடுத்து இதை சால்வ் பண்ணணும். தென் இது ரெண்டையும் கழிக்கிறதா, இல்ல வகுத்துட்டு கழிக்கிறதா, இல்ல கழிச்சுட்டு வகுக்கிறதா, அதே தான் புரியணும். அதே மாதிரி இங்க இது ரெண்டையும் கூட்டி நான் 108ன்னு எழுதி ÷ 2 எழுதலாமா? இது எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடணும். இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. 100 + 8 ÷ 2னா நீங்க என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். வர்ற ஆன்சர் தான் இங்க கூட்டணும். கவனமா இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் போமா? நெக்ஸ்ட் போடுங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின். கவனமா செய்யணும். கவனமா செஞ்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? கவனமா செஞ்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் பெருசாகிறேன் உங்களுக்காக. ரைட். ஆன்சர் அதுலயே மார்க்கா இருக்கட்டும். நம்ம சால்வ் பண்ணி அந்த 1/2 வருதான்னு பார்க்கணும். அதுதான் நம்மளோட வேலை. ட்ரை பண்ணுங்க. எங்க டிவைட் இருக்கு, எங்க மல்டிப்ளை இருக்கு, எல்லாத்தையும் யோசிங்க. இந்த இடத்துல மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க,
இங்க டிவைட் கொடுத்துருக்காங்க, செய்யுங்க, கவனமா செய்யுங்க. 1/2 வருதான்னு பாருங்க. நான் உங்களுக்கு இந்த சமூக டைம் தரல. 1/2 வருதான்னு பாருங்க. நீங்க 1/2 வருதான்னு பார்த்தா மட்டும் போதும். 1/2 வருதான்னு பார்த்தா மட்டும் போதும். ஒன் பை டூ வருதான்னு பாருங்க. எஸ் எஸ், சால்வ் பண்ணுங்க. மேக்ஸ் வந்து சால்வ் பண்ண மட்டும்தான் வரும். நீங்க சால்வ் பண்ணல, நான் செய்யறதை மட்டும் எழுதுவீங்கன்னா என்னைக்குமே உங்களுக்கு மேக்ஸ் வராது. ஸோ ட்ரை டு சால்வ். நான் சொல்றது எல்லாமே அதுதான். ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. சரியோ தப்போ செய்யணும். செஞ்சா மட்டும்தான் அந்த தப்பை சரி பண்ண முடியும். நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்மளால சரியான பாதைக்குள்ள போகவே முடியாது. லேர்ன் ஃப்ரம் தி மிஸ்டேக்ஸ், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் இருந்து லேர்ன் பண்ணணும், மிஸ்டேக் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா? ஸோ சால்வ் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை செய்யணும். 1 - 1/2 என்ன வரும்? நீங்க டேரக்டா தெரியுதுன்னா 1/2 எழுதிருங்க. இல்ல அப்படின்னா இந்த 2 எடுத்து போய் இந்த 1ல மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு போய் கழிங்க. ஸோ 2 1 பெருக்குனா 2, 2ல 1 போச்சுன்னா 1, 1/2 மல்டிப்ளை போட்டுருங்க. ரைட், இங்கே கவனிங்க, 1/2 1/4. நீங்க டேரக்டா எல்சிஎம் 4 எடுத்து நான் செஞ்சுக்கிறேன்னு செய்யலாம், இல்ல நான் ஆன்சரே டேரக்டா போட்டுறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ ரெண்டையும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4, 2 4 மாத்தினா 2ஆல பெருக்கணும். அப்போ மேலே 2ஆல பெருக்கணும். 2 - 1 1/4 வரும். டிவைடு வச்சுக்கோங்க. இங்கே அதே மாதிரி 4 எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ 3 அப்படியே வந்துடும். -2 4 மாத்தணும்னா 2 இன்ட்டு, அப்போ இங்கே இன்ட்டு 2 போடணும். ஸோ 2. ஓகே, அப்போ 1/2 வச்சுக்கோங்க. இன்ட்டு 2 - 1 1/4 ஆயிரும். டிவைட் 1/4 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நான் டிவைடை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இப்போ 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பை இந்த 1/4 அப்படியே எழுதிட்டேன். இந்த டிவைடை மல்டிப்ளை ஆக்கி செகண்ட் ஃபிராக்ஷனை தலைகீழ் ஆக்கிடுறேன். முடிஞ்சா? செகண்ட் ஃபிராக்ஷன் என்ன ஆக்கிறேன்? தலைகீழ் ஆக்கிடுறேன். அப்போ இந்த மொத்த டேர்மும் எனக்கு கேன்சல் ஆகிவிடும். கேன்சல் ஆச்சுன்னா மீதி 1/2 இருக்கும். அதை தான் அவன் ஆன்சரா கொடுத்துருக்கான். 1/2 தான் ஆன்சர். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸை மாற்றும் போது கவனமா இருங்க. ஃபிராக்ஷன்ஸை கூட்டவோ கழிக்கவோ செய்யும் போது கவனமா இருங்க. அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அடுத்த கேள்வி. இனிமே சிம்பிளிஃபிகேஷன்ல பிரச்சனையும் வரக்கூடாது. அதுதான் இந்த வீடியோட டார்கெட். 20 சம் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சிருவோம். இந்த ஒரு வீடியோல 20 சம்முக்கு மேலேயே இருக்கு. நான் எவ்வளவு முடியுமோ இந்த வீடியோல சொல்றேன். மீதிய இந்த PDF அப்படியே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். டெலகிராம் சேனல்லையும் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ரைட், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. டேக் 2 minutes. 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஏன் 2 நிமிஷம் தரேன் அப்படின்னா சயின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சைன் எல்லாம் கவனிச்சு பண்ணுங்க. நான் உங்களை அவசரப்படுத்த விரும்பல. கவனமா செய்யுங்க. 2 நிமிஷம் சால்வ் பண்ணுங்க. 2 நிமிஷத்துல சால்வ் பண்ணுங்க. எனக்கு நீங்க இதை சால்வ் பண்ணி -11/28 எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா போதும். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். நான் சால்வ் பண்ணி காட்ட தான் போறேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணுங்க. மேக்ஸ் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஜென்ரல் ஸ்டடீஸோ கரண்ட் அஃபேரோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸா. மேக்ஸ்னா நீங்க இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுக்கணும். ரைட், சால்வ் பண்ணிட்டீங்களா? எஸ், சால்வ் பண்ணியாச்சா? போடணும் கவனமா போடணும். சால்வ் பண்ணுவோமா? கவனிங்க. இப்போ இந்த டேர்ம் அப்படி எழுதுவோமா? 2/5 இன்ட்டு -3/7 -1/6 இன்ட்டு 3/2 பிளஸ் 1/14 இன்ட்டு 2/5. ரைட், இப்போ கவனிங்க. 3 மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ எனக்கு இருக்கிற ரூல் படி நான் மல்டிப்ளிகேஷன்லாம் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ல எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ நான் டேரக்டா மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறேன். நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது நீங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் பெருக்கிக்கலாம். எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. அப்போ நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிவைடட் பை 35 வந்துடும். ஓகேவா? இங்க -6 வந்துடும். சரியா? மைனஸ். இப்போ இதை சால்வ் பண்ணணும். இங்கேயும் அதே தான். கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணி விட்டுறணும். ரைட்டா? இப்போ இந்த 3ஐயும் 6ஐயும் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மேல 1 இருக்கும், கீழே 4 இருக்கும். ஓகேவா?
பிளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து 7 ஆயிரும். ஸோ அப்போ மேலே என்ன இருக்கும்? 1 இருக்கும், கீழே 35 இருக்கும். ஸோ இப்போ கவனிங்களேன், இங்கேயும் 35, இங்கேயும் 35. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் நான் பண்ணிடலாம். எழுதிப்போமா? -6/35 பிளஸ் 1/35 மைனஸ் 1/4. இதுதான் டேர்ம்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 35 சால்வ் பண்ணிடலாமா? காமனா 35 எழுதிருங்க. ஓகே, இங்க -6, இங்க +1, இங்க -1/4. அப்போ -6 +1 எப்படி எழுதலாம்? -5/35 எழுதலாம், -1/4 எழுதலாம். அப்ப இங்க எனக்கு ஃபர்ஸ்டே ஒன்னு ஃபிக்ஸ் ஆயிருச்சு, என்னோட ஆன்சர் மைனஸ் வரப்போகுது. ஏன்னா இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். அப்ப ஆன்சர் மைனஸ்ல தான் வரப்போகுது. அது போக கவனிங்க, இந்த 5 இந்த 35 என்ன பண்ணலாம்? 7 டைம் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப -1/7 -1/4 எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் மல்டிப்ளை, அவ்வளவுதான். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 7 × 4 28. இந்த 4 எங்க பெருக்குனீங்கன்னா -4, இந்த 7 எங்க பெருக்குனீங்கன்னா -7. ஸோ தி ஃபைனல் ஆன்சர் இஸ் -11/28. அவங்க கொடுத்த அதே ஆன்சர் வந்துருச்சு. வந்துருச்சா? கொடுத்துட்டோமா? முடிஞ்சு. -11/28. உங்களுக்கு நான் சொன்னது புரியுதா? 3 வேற வேற மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு. அந்த 3 மல்டிப்ளிகேஷனையும் நான் தனித்தனியா சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் 235 ஒரே டேர்ம் இருக்கு, அதை எடுத்து வந்து சால்வ் பண்ணி தென் அதை கொண்டு போய் 4ஓட சால்வ் பண்ணிட்டேன். முடிஞ்சிருச்சு. இப்படிதான் நீங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மாத்திக்கணும். எவ்வளவு நேரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மாத்திக்கணும். அப்பதான் வேகமாவும் செய்ய முடியும், அதே நேரத்துல ஈஸியாவும் அப்ரோச் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க மொத்தமா நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன், இப்ப 35 7 4 போட்டு நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பெரிய நம்பர் ஆக்கிட்டீங்கன்னா இட் பிகம் காம்ப்ளிகேட்டட். ரைட்டா? முதல்ல ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்பயுமே சம்ம நீங்களா காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. தேவையில்லாத பெருக்கல், தேவையில்லாத கூட்டெல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல தேவையில்லாம பெருக்க கூடாது. இப்ப இந்த 35க்கும் 4க்கும் என்னால எல்சிஎம் எடுத்து 35 × 4 எவ்வளவு? 20, 140 எழுதி எல்லாத்தையும் 140 கன்வெர்ட் பண்ணி என்னால அடிச்சு கொடுத்து இதே ஆன்சருக்கு வர முடியும். நான் வர முடியாதுன்னு சொல்லல. ஆனா நம்பர்ஸை சின்னதா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மூளை ரொம்ப சிரமப்படாது. நம்பர் சின்னதா இருக்கும்போது இப்ப நான் 5/35 வச்சுக்கிட்டதுனாலதான் 5/35 7ஆல அடிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இந்த இடத்துல 35 இல்லாம 140 இருந்துச்சுன்னா என் மூளை கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும், பெருசா யோசிச்சு வரும். அதுக்கு பதிலாக சின்ன சின்ன நம்பர்ஸாவே வச்சுக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் வரும்போது மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலா நீங்க வந்துட்டீங்க, வேற ஆப்ஷனே இல்ல, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும்னா அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. மற்றபடி உங்க நம்பர்ஸ் சின்னதா வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை மேக்சிமம் ஃபிராக்ஷனா மாத்திருங்க, டெசிமல்லே வச்சுக்க கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன ரூல்ஸ். ஓகேவா? அடுத்த கேள்வி. அகைன் அ சிம்பிள் கொஸ்டின், ஆனா கவனமா சால்வ் பண்ணணும். ரைட்? சிம்பிளான கொஸ்டின் தான், கவனமா சால்வ் பண்ணணும். ரைட்? சிம்பிளான கேள்வி தான், கவனமா சால்வ் பண்ணணும். சிம்பிளான சம் தான். கவனிங்க. இப்ப என்ன செய்யலாம் பாருங்க, 2 டிவைட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 2 நம்பரை நீங்க டிவைட் பண்ண போறீங்க. இதையும் நீங்க டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்ப சிம்பிளிஃபை பண்ணிப்போமா? இப்போ இங்க கவனிங்க, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. நான் 3 காமனா வெளியே எடுத்துறேன். அப்போ உள்ள என்ன இருக்கும்? y இருக்கும், அங்க -1 இருக்கும். டிவைடட் பை இந்த y அப்படி எழுதிக்கிறேன். டிவைடே போட்டுக்கோங்க. மேல அதே மாதிரி 7 காமனா வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா y -1 இருக்கும். டிவைடட் பை 3y² இருக்கும். நான் எழுதிட்டேன். நான் ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், நம்பர்ஸை காமனா வெளியே எடுத்து எழுதிருக்கேன். இங்க இருந்து 3 வெளியே எடுத்தேன், y -1 வந்துச்சு. 7 வெளியே எடுத்தேன், y -1 வந்துச்சு. இப்போ கவனிங்க, 2 ஃபிராக்ஷன்ஸ் டிவைட்ல இருக்கு. அப்ப நான் இந்த டிவைட மல்டிப்ளை மாத்திக்கிறேன். எப்படி மாத்துவேன்? -1 டிவைடட் பை y. இந்த டிவைட மல்டிப்ளை மாத்துனா ரெண்டாவது ஃபிராக்ஷனை இன்வெர்ஸ் பண்ணிரணும். சோ 3y² டிவைடட் பை 7 × y -1. சிம்பிளா முடிஞ்சு போச்சா? y -1 y -1 கேன்சல், y² கேன்சல். அப்ப மேல ஒரு 3, இங்க ஒரு 3, 9. ஒரு y டிவைடட் பை 7. அவன் கொடுத்த அதே ஆன்சர் வந்துருச்சு, 9y/7. இதுவும் ஒன் டைப் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன். இது அல்ஜிப்ராவோட ஒரு டைப். ஓகேவா? ரைட்? அல்ஜிப்ராவோட ஒரு டைப் இருந்தாலும் இங்க நீங்க தெரிஞ்சுக்க தப்பே இல்லை. ஓகேவா? ரைட்? தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப சிம்பிளிஃபிகேஷன் ஓரளவுக்கு பிடிபடுதா? என்ன பண்றோம்னு புரியுதா? அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது அப்படியே சம்ம எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கான ஹோம்ஒர்க். எல்லாத்தையும் செய்ய முடியல, இது ஹோம்ஒர்க்கு. இது என்ன பண்ணணும்? ஆன்சரை கமெண்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்ல சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க. சம்ம 4/3 மைனஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணி -3/2 பெரிய பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க, பிளஸ் -5/3
டிவைட் 30/12. இதோடைய மதிப்பு என்ன? கமெண்ட் பண்ணுங்க. ஏஆ பிஆ சிஆ டியான்னு கமெண்ட் பண்ணா போதும். தெரியலனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முடிஞ்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி கொஸ்டின். நிறைய டைம் ரிப்பீட் ஆன ஒரு கேள்வி இது. ஓகே, நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கேள்வி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 999 1/7 plus 999 2/7 plus 999 3/7 plus 999 4/7 plus 999 5/7 plus 999 6/7. இதெல்லாம் கூட்டி சொல்றாங்க. ரைட், இதெல்லாம் நீ ஆட் பண்ணி சொல்லு எனக்கு அப்படிங்கிறாங்க. ரைட்டா? இப்ப இதை நான் எப்படி சால்வ் பண்றது? இதை எப்படி சால்வ் பண்ணலாம் கவனிங்க. இப்ப இதை நீங்க மேத்தமேட்டிக்கலா அரித்மேட்டிக்கலா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. அதாவது இப்ப இது ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், நான் ஃபிராக்ஷனா மாத்திக்கிறேன். அப்ப 999 7 மல்டிப்ளை பண்றேன். 63க்கு 3 மீதி 6, 63 69 9 மீதி 6 69. இப்படி நான் எழுதிக்கிறேன். 1 கூட்டினா 9 9 4/7ன்னு வரும். அதே மாதிரி இங்க 6 9 9 5/7 இப்படியே எழுதி காமனா 7 போட்டு மேல இருக்கிறதெல்லாம் கூட்டி எழுதுனா பரீட்சை முடிஞ்சு போயிடும். என்ன ஆகும்? பரீட்சை முடிஞ்சு போயிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்க பரீட்சையில நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய மூளையை கொஞ்சம் செயல்படுத்தணும். எப்படி சார் செயல்படுத்துறது? இப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த 999 எத்தனை தடவை இருக்கு? 1 2 3 4 5 6. அப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு நம்பரை 6 தடவை எழுதி கூட்டுறதும் ஒண்ணுதான், அதே நம்பரை 6ஆல பெருக்கிறதும் ஒண்ணுதான். நான் சொல்றது புரியுதா? ஒரு நம்பரை 6 தடவை கூட்டுறதும் ஒண்ணுதான், 6ஆல பெருக்கிறதும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இந்த 9 9 9 இந்த 999 இருக்கு இல்லையா, 6 தடவை இருக்கு. அப்ப 999 நான் 6ஆல மல்டிப்ளை பண்றேன். ரைட்டா? பண்ணிக்கிறேன். 54க்கு 4 மீதி 5, 54 5 59க்கு 9 மீதி 5, 54 59. இப்ப இது 1 வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் நான் கூட்டுறதுக்கு பதிலாக பெருக்கி எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்குன்னா 1/7 plus 2/7 plus 3/7 4/7 5/7 6/7 இருக்கு. இப்ப டோட்டலா 7 காமனா போட்டலாம். மேல எல்லாம் கூட்டுங்க. 1 2 3 6 10 15 21 21. 7 24 அடிச்சா 3 கொண்டு வந்து இங்க கூட்டுங்க. 5 9 9 7. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. டி தான் ஆன்சர். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது மொத்தமா சால்வ் பண்ணா எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சிம்பிளா யோசிக்கிறேன். இந்த 999 வந்து 6 தடவை இருக்கு. 6ஆல பெருக்கிட்டேன், ஒரு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து நான் விட்டது என்னது? 1/7 2/7 3/7 இதெல்லாம் கூட்டுறேன். 7 காமனா இருக்கு, டினாமினேட்டர்ல போட்டேன். மேல எல்லாம் கூட்டினா 21. 7 21 அடிக்கிறேன். 3 இந்த 3 என்ன பண்ணணும்? கூட்டணும். ஏன்னா கூட்டல் சிம்பிள் இருக்கு, அதனால கூட்டணும். அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 5 9 9 7 அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸை போய் மனப்பாடம் பண்ண சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதே கேள்வியை நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட் பண்ணும். மனப்பாடம் பண்றது எப்படி மனப்பாடம் பண்றது? இந்த சம்ம 2 தடவை செஞ்சா 3ஆவது தடவை ஆன்சரே மனப்பாடம் ஆயிடும். அப்படிதான் மனப்பாடம் பண்ணணும். ரைட்டா? சும்மா போட்டு உட்காந்து இப்படி வந்தா 1 வந்தா 1 2 வந்தா 2 3 வந்தா 0 அப்படிலாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ரைட்டா? இந்த சம்ம திரும்ப செஞ்சு பார்க்கணும். அதுதான் சொல்றேன். இந்த பிபிடியை சால்வ் பண்ணதை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் வைக்கிறேன், டெலகிராம் சேனல்லையும் போடுறேன். எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. அகைன் இம்பார்ட்டன்டான மாடல். இது நமக்கு தெரியணும்ல, இம்பார்ட்டன்டான மாடல். இதுவும் முக்கியமான மாடல். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்கறது இல்லை. இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதை இம்பார்ட்டன்டான மாடல் தான். ரைட்? ஒன்று செய்வோம், இதை கடைசியாக செய்வோமா? இன்னும் ஒரு அதை முடிச்சுட்டு இதை பார்ப்போம். ரைட்டா? இந்த ரேஷியோ மாடலை நான் சொல்லி கொடுத்துறேன். ரைட்டா? ரேஷியோ மாடலை சொல்லி கொடுத்துறேன். இந்த கேள்வியை கவனிங்க. ரேஷியோ மாடலை சொல்லி கொடுத்துறேன். இது வந்து ரேஷியோவை பேஸ் பண்ண சிம்பிளிஃபிகேஷன். ரைட்டா? ரொம்ப ஈஸியான மாடல். x/y ஈக்குவல் டு 1/3. என்ன கேட்குறாங்க? 7x + 3y இஸ்டு 2x + y அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ x/y 1/3 இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளானது தான். எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 3 எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க. முடிஞ்சிருச்சு கணக்கு. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 1, ஒய்க்கு பதிலாக 3 இஸ்டு எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 3. ரேஷியோல இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ரேஷியோக்கள்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அந்த நம்பரை எடுத்து அப்படியே நேருக்கு நேரம் நம்பரை எடுத்து தூக்கிட்டு வந்து அவங்க கொடுத்த கேள்வியில போட்டுற வேண்டியதான். ஆன்சர் சால்வ் பண்ணுமா? இங்க 7 வரும், இங்க 6 வரும். ரைட்டா?
6 வருமா 9 வரும் ரைட்டா. அப்ப 7 + 9 16. இங்க 2 வரும், இங்க 3 வரும் 5. அப்ப 16:5 ஆன்சர் டி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க எக்ஸும் இங்க ஒய்யும் மட்டும்தான் இருக்கணும், வேற நம்பர் இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு கணக்கு கொடுக்குறேன். 2x/3y இப்படி கொடுத்துட்டாங்க. வெறும் xy கொடுக்குறது 2x/3y = 1/3 கொடுத்துருக்காங்க. அல்லது சம்திங் 1/3 வச்சா ஈஸியா இருக்குல்ல. அப்போ 1/5 வச்சு 1/5. இப்போ எனக்கு இந்த இடத்துல வெறும் xy மட்டும்தான் இருக்கணும், அதான் ரூல். அப்ப xy மட்டும் தான் இருக்கணும். நான் வெறும் xy மட்டும் எழுதிக்கிறேன். என்ன ஆகும்னா இங்க மேல இருக்கிற 2 கொண்டு வந்து கீழே பெருக்கிருங்க, கீழே இருக்கிற 3 கொண்டு வந்து மேல பெருக்கிருங்க. அப்ப இந்த 3 மேல பெருக்குனா 3, 2 இங்க வந்துச்சுன்னா 10. அப்ப எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 10ன்னு மாத்தி அந்த ஈக்குவேஷன்ல போட்டுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? வெறும் எக்ஸும் ஒய்யும் மட்டும் தான் இருக்கணும். எக்ஸும் ஒய்யும் மட்டும் தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ரைட். இந்த கேள்வியை கவனி. இந்த கேள்வியை கவனிங்க. இப்ப இதுவும் டிஎன்பிசில கேட்ட கேள்வி. 2x/y = 8/8:5. 2x/y = 8/5. கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறாங்க? 3x + 3y ரைட் இஸ்ட் 4x - 2y அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும்? ஒய் பாட்டுக்கு தான் இருக்கு, எக்ஸுக்கு பக்கத்தில் 2 இருக்கு. அப்போ அந்த 2 நான் என்ன பண்ணணும்? கீழே கொண்டு வந்துடணும். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இந்த மேலே இருக்கிற அந்த 2 இதோட கேன்சல் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் எழுதுறேன், கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் முன்னாடி ஸ்டைலில் சொன்னதுதான், எக்ஸையும் ஒய்யை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 2 கீழே வந்துருது. அப்போ 8 × 5 × 2 8/5 × 2. அப்போ இதை கேன்சல் பண்ணா இது 4 ஆயிரும். எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5 எடுத்து போடுங்க. எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5. அவ்வளவுதான். சால்வ் பண்ணீங்கன்னா 15 12 கூட்டினா 27. இங்க 16 10 கூட்டினா கழிச்சா 6. 3ல அடிச்சு கொடுங்க. 9:2. ஆப்ஷன் அங்க கொடுத்துருக்காங்க. 9:2 முடிஞ்சே போச்சு. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஓரளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்குதா? ரைட், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? ரைட். ஸோ அடுத்த மாடல். ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் இந்த பாட் மாஸ்ல பார்க்க போற கடைசி மாடல். ஓகேவா? போமா. இதுதான் 2x/1 + 1/1 + x/1 - x = 1 அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ரைட். எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கீழே இருந்து சால்வ் பண்ணிக்கிட்டே போகணும். கொஸ்டினை கொஞ்சம் மட்டும் பெருசாகிக்கிறேன், நான் உங்களுக்கு தெரியணும்ல. கொஸ்டினை பெருசாக்கிட்டேன்னா இவ்வளோ பெருசு இருந்தால் ஓகே, உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ரைட். நான் சால்வ் பண்ணுறதும் உங்களுக்கு புரியும். நம்ம கீழே இருந்து ஆரம்பிக்கணும். ரைட்டா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கீழே இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கீழே இருந்து இதை சால்வ் பண்ணணும். அதை கொண்டு போய் 1/ல சால்வ் பண்ணி இந்த டேர்மை சால்வ் பண்ணணும். வர்ற ஆன்சரை மேலே கொண்டு போய் சால்வ் பண்ணிட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? இப்போ கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்னொன்னா செய்வோம். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். கீழே 1 + 1/1 + 1/1 + x/1 - x இருக்கு. இதை மட்டும் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தனியாக எடுத்துக்கிறேன். 1 + x/1 - x. இது எப்படி நான் சால்வ் பண்ணுவேன்? இது ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் மாதிரி இருக்கு. அப்போ இந்த நம்பரை இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணுவேன். அதான அர்த்தம். அப்போ நான் இந்த 1 - x 1ஓட பெருக்கினா என்ன கிடைக்கும்? 1 - x கூட எக்ஸை கூட்டணும், /1 - x இருக்கும். புரிஞ்சுதா? நான் இந்த டேர்ம் மட்டும் இங்க எடுத்து போயிருக்கேன். ரைட். அப்போ -x + x கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/1 - x இருக்கும். எந்த இடத்துல சார் இந்த 1/1 - x வரும்? இந்த இடத்துல மட்டும் வரும். அப்போ இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்றேன். கவனிங்க, இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதுறேன். 1 + 1 இந்த ஹோல் டேர்மை தான் சால்வ் பண்ணி நான் இங்க எழுதியிருக்கேன். அப்போ 1/1 - x இப்படி வரும். புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு டிவிஷனுக்கு இருக்கிறதுனால இதை நான் மேல கொண்டு போயிடலாம். 1 + 1 - x. டினாமினேட்டரே முடிஞ்சு போச்சு. ரைட்டா? டினாமினேட்டரே முடிஞ்சு போச்சு. அப்போ 1 + 1 - x என்ன வரும்? 2 - x. அப்போ கீழே இருக்கிற இந்த மொத்த டேர்மையும் சால்வ் பண்ணா 2 - x வரும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நான் இந்த டேர்ம் மட்டும் சால்வ் பண்ணேன். 1/1 - x வந்துச்சு. அடுத்து 1/, அதுல இது எழுதியிருக்கேன். 1/ன்னு வரதுனால இந்த டினாமினேட்டர் மேல போயிடும். 1 + 1 - x வந்திருக்கு. 2 - x. அப்ப கீழே ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்கு? 2x/2 - x = 1 இருக்கு. இந்த 2 - x அந்த பக்கம் கொண்டு போங்க. 2x = 2 - x. -x இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ்ஸா மாறும்.
equal to 2x plus x is nothing but 3x equal to 2. So x ஓட value 2/3 as per their answer key tally ஆகுது. tally ஆச்சா? முடிஞ்சு போச்சா? ரைட்? இந்நேரம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சுதா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்நேரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும். கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ். அடுத்த கொஸ்டின் போகுமா? இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எழுதிருப்பீங்க நேரம். அடுத்த கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தோம்ல. ரைட், இது நீங்க போட்டுருங்க. இது நீங்களே போட்டுடலாம். இது இதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்லைட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணிருங்க. ரைட்டா? இந்த கேள்வி வெண்குளம் வச்சு பார்க்கணும்ல. நம்ம பாட் மாஸ்டர் நான் வேற சொல்லி கொடுத்துட்டா அதை பத்தி கொஸ்டின் வரணும். ரைட்டா? இல்லைன்னா அப்புறம் தப்பா புரிஞ்சுக்குவீங்க. எப்படி போடுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்றீங்கல்ல. அதனால வெண்குளம் வச்சு ஒரு கொஸ்டின். மேல பார் இருக்கு. நான் கிராப் பண்ணும்போது ஒட்டி கிராப் பண்ண பார் தெரியல. அந்த இடத்துல பார் இருக்கு. நான் ஒரு தடவை கீழே எழுதுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 into 2 plus curly braces 6 into 3. இதுக்கு பார் கொடுத்துருக்காங்க. -10 divided by 5. ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பாரை சால்வ் பண்ணணும். இதைதான் ஃபர்ஸ்ட் செய்யணும். செய்வோம். அப்படியே 20 எழுதிக்கங்க. இதை பெருக்கிறீங்க. வெளியே தான் இருக்கு. அதனால 16ன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை பெருக்கினா என்ன ஆகும்? 18 - 10 divided by 5. இப்ப உங்க கணக்குல பார் இல்லைனா, இப்ப இந்த பாரை எனக்கு கொடுக்கல சார், என்ன பண்ணிருப்பீங்க? அந்த பாரை கொடுக்கல என்ன பண்ணிருப்பீங்க? இந்த டிவைட ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிருக்கணும். புரிஞ்சுதா? சிம்பிள் ரைட். ஆனா எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பாரை கொடுத்தாங்க. பாரை கொடுத்தா ஃபர்ஸ்ட் பாரை தான் செய்யணும். பாரை செஞ்சிருங்க. முடிஞ்சு. ஓகேவா? தென் இங்க இப்ப நான் டிவைட் பண்ணணும். கரெக்ட் தானே? டிவைட் தானே பண்ணணும். அப்ப இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 2 18 - 2 18 - 2 16. இப்போ 16 + 16 32 + 20 52. முடிஞ்சே போச்சு கணக்கு. ஒன்னே ஒண்ணுதான். இந்த பார் தான் மொத்த சேஞ்சுக்கும் காரணம். பார் இல்லைன்னா ஆன்சர் அப்படியே வேற மாதிரி மாறிடும். ஆன்சர் வேற மாதிரி மாறிடும். அப்ப பாரை மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட்டா? ஆன்சர் மாறிடும். பாரை கவனமா செய்யணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் 52. புரிஞ்சுதுல? பார் வச்சா பாரை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். இதுதான் ரூல். மற்ற எல்லாமே சிம்பிள். அடுத்த கேள்வி. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணணும். நான் 2 ஹோம்ஒர்க் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணி தான் செஞ்சே ஆகணும். இது கண்டிப்பா இந்த ஆன்சருக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலன்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா இதை சால்வ் பண்ணுவேன். நீங்க சொல்றத வச்சுதான் இருக்கு. ரைட்டா? நீங்க சொல்றத வச்சுதான் இருக்கு. கவனமா சால்வ் பண்ணுங்க. ரைட் போட்டுடலாம்ல. 100% நீங்க தான் அந்த சம போட போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் வரதான் போகுது. மாற்றமே இல்லை. கண்டிப்பா வரதான் போகுது. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரே ஒரு கேள்வி நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இது நம்ம நம்பர் சிஸ்டத்திலே சால்வ் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு இங்கே சால்வ் பண்ணணும்? ரைட், ஒரே ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காட்டிடுறேன். சிம்பிளிஃபிகேஷன்ல அதை போட்டுருவோம். நம்பர் சிஸ்டம் வர வேண்டியது நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். போட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு மாடல் இருக்கும். அதை நீங்க போடணும். ரைட்டா? இதெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்க போட்டுருங்க. இதெல்லாம் பார்த்தோம். இந்த கேள்விதான். ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண்கள் பெறுகிறார். தவறான விடை எழுத்தால் 1 மதிப்பெண் இழக்கிறார். ரைட்டா? 1 மதிப்பெண் இழக்கிறார். 80 வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் 160 மதிப்பெண்கள் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன? தவறாக விடையளித்த வினாக்கள் எண்ணிக்கை என்ன? பாத்துருவோமா? இப்ப நீங்க கரெக்ட் ஆன்சர் போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க்கு? பாசிட்டிவா 3 மார்க். ராங் ஆன்சர் போட்டீங்கன்னா நெகட்டிவா 1 மார்க். முடிஞ்சிருச்சு. நீங்க டோட்டலா எத்தனை क्वेश्चन ஆன்சர் பண்ணிருக்கீங்க? 80 ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 80ல நீங்க சம் பார்ட் என்ன ஆயிருப்பீங்க? கரெக்ட் ஆயிருப்பீங்க. சம் பார்ட் என்ன ஆயிருப்பீங்க? ராங் ஆயிருப்பீங்க. இப்ப அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க? தவறாக விடையளித்த வினாக்கள் கேக்குறாங்க. அதனால நீங்க ராங்கா ஆன்சர் பண்ணதை நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்றேன். ராங்கா ஆன்சர் பண்ணதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்றேன். அப்ப இந்த 80ல எக்ஸ் கேள்விகள் தப்புனா மீதி இருக்கக்கூடிய 80 - x கரெக்டா இருந்திருக்கும். புரிஞ்சா? அப்ப
இந்த கரெக்டான கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் அவனுக்கு 3 மார்க் கிடைச்சிருக்கும் பாசிட்டிவா. ஓகேவா? ராங்கான கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் நெகட்டிவா 1 மார்க் போயிருக்கும். அண்டர்ஸ்டாண்டா? அவனோட டோட்டல் மார்க்கே எனக்கு கணக்குல கொடுத்தாங்க. ரைட்? இப்ப கரெக்டான கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் கிடைச்சிருக்கும்? 80 - x இன்ட்டு 3 பிளஸ் ராங்கானதுக்கு x கொஸ்டின் இன்ட்டு -1 ஈக்குவல் டு 160. புரியுதா? சோ அப்ப இதை உள்ள மல்டிப்ளை பண்றேன். 240 மைனஸ் 3x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 160. இந்த பக்கம் சால்வ் பண்ணா -4x வருது. 160 அப்படியே வச்சுக்கோங்க. 240 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ்ல போகும். -4x 160 இருந்து 240 கழிச்சா 80. அப்ப எக்ஸோ -80 அப்ப எக்ஸோட வேல்யூ 80/4 நத்திங் பட் 20. அவர் தவறாக விடையெழுத்த எண்ணிக்கை 20. அப்ப கரெக்ட் எத்தனை சார்? 80ல அவர் 20 தப்பா பண்ணிருக்காரு சார். 60 கரெக்ட் சார். 60 இந்த 60 கொடுத்துட்டான்ல, இது கரெக்ட் சார். முடிஞ்சு கணக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கான்செப்டை கவனமா புரிஞ்சுக்கணும், கொஸ்டினை கவனமா வாசிக்கணும். ரைட்? கொஸ்டினை கவனமா வாசிக்கணும். இப்ப ஏன் ராங்க நான் எக்ஸ் அசியூம் பண்ணேன்? அப்பதான் எனக்கு டேரக்டா எக்ஸே கிடைச்சிடும். எனக்கு டேரக்டா தேவையான பதில் கிடைச்சிடும். நான் கரெக்ட் எக்ஸ் அசியூம் பண்ணி ராங்க 80 - x எடுத்தாலும் எனக்கு இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் போகும். ஆனா வந்த ஃபைனல் ஆன்சர் வந்து கரெக்டுக்கானதான் எனக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு நான் ராங் எழுதணும். அதனால நான் எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டேன். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கங்க. ரைட்? இதை நான் சால்வ் பண்ணி காட்டிட்டேன்ல. இந்த கேள்வி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். கவனமா கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் போடணும். கொஸ்டினை கவனமா ரீட் பண்ணி ஆன்சர் போடணும். கொஸ்டினை கவனமா ரீட் பண்ணி ஆன்சர் போடணும். இதுக்கும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு 3 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 3 சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சால்வ் பண்ணி 3ஐயுமே கமெண்ட்ல போடுங்க. இதோட சிம்பிளிஃபிகேஷன் 1 நான் முடிக்கிறேன். இந்த பிபிடியை நான் குரூப்லையும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறேன். டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, டெலிகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகேவா? நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். ரிப்பீட்டடா சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.